நம்ம ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறதை நிறையவே குறைச்சிட்டோம். நம்ம நார்மல் பிரிண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஃபுல் ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் நம்ம 3D பிரிண்டிங் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பண்ண போகிறோம். அதாவது அயன்மேன் 1ல் வந்த அயன்மேனுடைய அந்த ஆர்க் ரியாக்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அவர் க்ரியேட் பண்ண ஆர்க் ரியாக்டரை வந்து ஷோ பீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஷோ பீஸை ரெடி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம எல்லா பிரிண்ட்டையும் பண்ணி முடிச்சு ரெடியாக வச்சுருக்கோம். அண்ட் இதோட அசம்பிளி ப்ராசஸ் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 100 பார்ட்ஸுக்கு மேலே இருக்கும். ஆனால் எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ஸ் தான். அதில் சில்வர், ஒயிட் அண்ட் பிளாக் பார்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் அதோட ஹவுசிங். அண்ட் இதோட ஹவுசிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நிறைய பார்ட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அதில் நம்ம லைட்டிங் வந்து ஃபிட்டப் பண்ண முடியும். இந்த லைட்டிங் ஃபிட்டப்ஸ் தான் பின்னாடி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் ஆர்க் ரியாக்டர் எப்படி தெரியுமோ அதே மாதிரி நம்ம சூப்பரான ஒரு நைட் லேம்பாகவும் இதை யூஸ் பண்ண முடியும். இதில் ரொம்பவே கஷ்டமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை அசம்பிள் பண்ணுறது தான். ஏன்னா இதில் இருக்க மேனுவல்ஸை படித்து அதுக்கு தெளிவாக புரிஞ்சு அதுக்கப்புறமா ஒன்று அசம்பிள் பண்ணும்பொழுது நிஜமாகவே ஒரு கஷ்டமான விஷயந்தான். இதே இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவ்வளோ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி அண்ட் இவ்வளோ ப்ராப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கடைசியில் பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்க் ரியாக்டரில் அவுட்டரில் ஒரு ரிங் வரும். அதை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்கு வெளியே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி காயில்ஸ் வந்து வைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டியால் யூஸ் பண்ணுற ஒரு ஆர்க் ரியாக்டர்னு வச்சுக்கலாம். நம்ம இதை ஃபுல்லாகவே 3D பிரிண்ட் பண்ணதுனால இதில் அந்த காயில்ஸுக்கு பதிலாக நம்ம கோல்டு கலர் பிரிண்டில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தட் அது பார்க்க காயில் மாதிரியே தெரியும். அப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம வாங்கி வச்சுருந்த எல்இடி, அதாவது 5 வாட்ஸ் எல்இடி லைட்டை வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் PLAவில் வைக்கல, ABS மெட்டீரியல் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆரஞ்சு கலரில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ABSல பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் ABS வந்து கொஞ்சம் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஜாஸ்தி, 300 டிகிரி டெம்பரேச்சரில் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். PLA மாதிரி சீக்கிரமாக அதாவது டிஃபார்ம் ஆகாது. சப்போஸ் சன்லைட்டில் நீங்கள் வந்து PLA ஆப்ஜெக்ட்ஸை வந்து வச்சிங்க அப்படின்னா PLAவோட பிரிண்ட்ஸை அது வந்து டிஃபார்ம் ஆகும். ABS வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டிஃபார்ம் ஆகாது. ஸோ தட் அவுட்டோர் யூஸ்க்கு இது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹீட்டெல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஹீட் சோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ABS யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். அண்ட் இதில் நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும். இதை பிரிண்ட் பண்ணும்பொழுது நம்ம கரெக்டான ஓரியன்டேஷன்ஸ் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிரிண்ட்ஸ் எப்பயுமே நல்லா வரும். ஸோ தட் சின்ன சின்ன பார்ட்ஸுக்கு ஃபஸ்ட் லேயர் ரொம்ப முக்கியம், பெரிய பார்ட்ஸுக்குமே ஃபஸ்ட் லேயர் முக்கியம். இருந்தாலும் பெரிய பார்ட்ஸாக இருக்கும்பொழுது ஃபஸ்ட் லேயருக்கு நிறைய சர்ஃபேஸ் டென்ஷன் கிடைக்கும். ஸோ தட் அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் ஆனால் சின்ன சின்ன பார்ட்ஸுக்கு இருக்கிறதே 1 or 2 grams தான் இருக்கும் அந்த மெட்டீரியல். அண்ட் அதில் வந்து நம்ம சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா அது வந்து கரெக்டாக வராது. ஸோ தட் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. இந்த ஆர்க் ரியாக்டரோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லை வந்து கமெண்ட்லேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும், நீங்கள் 3D பிரிண்டிங் வச்சுருக்கீங்க, நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஆர்க் ரியாக்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மாடல் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் திருப்பி இதை டிஸ்அசம்பிள் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே டைட் ஃபிட்டட் ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ தட் நம்ம இதை ஒரு டைம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இதை டிஸ்அசம்பிள் பண்ணணும்னா ஏதாவது ஒரு பார்ட்டை கட் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த உள்ளே வர ரிங் இருக்குது இல்லைங்களா, பிளாக் கலர் ரிங். ஸோ உள்ளே வர அந்த பிளாக் கலர் ரிங்கை நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் திருப்பி இதை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் மாற்றி வைக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் மாற்றி வைக்க முடியும். இதில் பேஸுக்கு தனியாக ஒரு சூப்பரான ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஃபைனல் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். இந்த ப்ரூஃப் தட் டோனி ஸ்டார்க் ஹேஸ் அ ஹார்ட் அப்படின்ற இதை வந்து நம்ம டபுள் லேயரில், அதாவது டபுள் கலரில் பண்ணியிருக்கோம். ஸோ தட் குறிப்பிட்ட லேயர் வந்ததுக்கப்புறமா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை முடிச்சிருந்தோம். இப்போ ஃபைனலாக நம்ம இதோடைய அவுட்புட்டை பார்ப்போம். இது ஆக்சுவலாக நார்மலாக நம்ம பார்க்கும் பொழுது இப்படி தான் இருக்கும். அண்ட் இதுக்குள்ளேயே நம்ம லைட்டிங் செட்டப்பையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் பின்னாடி நம்ம இதுக்கான ஒயரிங் கொடுத்துருக்கோம். பின்னாடி உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த இடத்துல ஒயரிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ நைட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த அயன்மேன் ஆர்க் ரியாக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.